ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஸ்விக்கியோட இயர்னிங்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். 8 ஹவர்ஸில் ஸ்விக்கி ஆப்பில் போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா இவங்க சரியாக தெரிய மாட்டேங்குது. 12:08 ஆகுது. பார்த்தீங்கன்னா நான் ஒரு 11:45 கிட்ட வந்தேன். பார்த்தீங்கன்னா ஃப்ளோட்டிங் கேஸ் வேறு ஃபுல்லாகிடுச்சு. பார்த்தா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள், இது வேறு ஒரு பக்கம் வந்து பாருங்கள் கத்தி நிற்குது பாருங்கள். தூங்காமணும் சாப்பாடு போட்டாலும் சாப்பிட மாட்டேங்குது, கத்தி நிற்குது இந்த டைமில் கூட. இப்போ எது சொன்னோன்னே மறந்துட்டேனே. பாருங்கள் 11:45 வந்தேன். கரெக்டாக சாப்பிட்டு வரத்துக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. இருங்க இயர்னிங்ஸ் சொல்ல போயிடுறேன். இயர்னிங்ஸ் சொல்ல போயிட்டு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சண்டே. பார்த்தீங்கன்னா சாட்டர்டே வாட் இயர்னிங்ஸ் காமிக்கிறேன். 8 ஹவர்ஸ் பார்த்தீங்கன்னா 8 ஹவர்ஸு 8 ஹவர்ஸ் தான் கரெக்டாக. பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆர்ட்ரு இதெல்லாம் மார்னிங் ஓடுது. இன்றைக்கி வந்து 12 மணிக்கு லாகின் பண்ணிட்டேன். இன்றைக்கி நான் நேற்று ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா இன்றைக்கி சொல்கிறேன்னு கேட்காதீங்க கமெண்ட்டில். அப்படி நீங்கள் புரிஞ்சுங்க. பார்த்தீங்கன்னா 12 மணிக்கு லாகின் பண்ணோம். பார்த்தீங்கன்னா தெரியும் 20, 30, 23, 20, 30, 23, 20. அதான் ஃப்ரெண்ட்ஸ், கரெக்டாக 3 மணி வரைக்கும் தான் ஆர்ட்ரு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 ஹவர் வரல. பார்த்தீங்கன்னா தெரியும். கரெக்டாக 3 மணி நேரம் மதியம் பார்த்தீங்கன்னா 3 மணி நேரம் ஓட்டிக்கிறோம் கரெக்டாக. அடுத்தது பாருங்கள், இருங்க நைட்டு 7 மணிலேருந்து காமிக்கிறேன். பாருங்கள், இது வந்து 7 மணிக்கு லாகின் பண்ணுது. ஃபஸ்ட் ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா 20 ரூபா. ரெண்டாவது ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா 58 ரூபா தெரியும். இது பார்த்தீங்கன்னா எத்தனை கிலோமீட்ரு பாருங்களேன், 13 கிலோமீட்ரு கிட்ட. பார்த்தீங்கன்னா வெறும் 58 ரூபா தான் தராங்களே. எனக்கு தெரிஞ்சு அப் அண்ட் டவுனு ஒரு 28 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கம்மியாக தராங்க அமௌண்ட் ரொம்ப. இப்படி அடுத்தது பார்த்தீங்கன்னா 61. இது பார்த்தீங்கன்னா மல்டி ஆர்ட்ரு. பார்த்தீங்கன்னா ஃபோல்டிங் கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஆகிடுது அப்படியே. அதில் தான் ஆர்டரே வர மாட்டேங்குது நினைக்கிறேன், ஃபோல்டிங் கேஸ் வரத்தால். இது பார்த்தீங்கன்னா 13 கிலோமீட்டர் கிட்ட. இது பரவாயில்ல ஓரளவுக்கு. 60 ரூபா தந்துக்கிறாங்க பாருங்கள். அது ரொம்ப மோசமாகுது, 58 ரூபா தான். இது பார்த்தீங்கன்னா இது மல்டி ஆர்ட்ரு. இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, 8 கிலோமீட்ரு தான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 20, 30. அடுத்தது பார்த்தீங்கன்னா கடைசியாக ஒரு ஆர்ட்ரு 30. இப்போ பாருங்கள், இருங்க ஒரு நிமிஷம். இயர்னிங்ஸ் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இதில் போகிறேனே, இதில் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், உங்ககிட்ட ஒன்று சொல்ல மறந்துட்டேன். நான் வந்து ஷிஃப்ட்டு வந்து இப்போ மார்னிங் 11 to நைட் 11 மணி வரைக்கும் இதுன்னு சொல்லியிருப்பேன். போன வீட்டுக்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பேன். வந்தோடனே உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன்னு. அது வந்துச்சு. இதுக்கு முன்னாடி நான் 2 வீடியோ போட்டேன். பார்த்தீங்கன்னா அந்த 2 வீடியோலுமே சொல்லாமல் விட்டேன். நான் மன்னிச்சிடுங்க. அதுதான் இந்த வீடியோவில் சொல்கிறேன். நான் ஞாபகமாக இல்லை 2 வீடியோலும் சொல்கிறதுக்கு. அதுக்கப்புறம் தான் ஷிஃப்ட் எப்படியோ சேஞ்ச் ஆச்சு. பார்த்தீங்கன்னா மண்டே தான் சேஞ்ச் ஆச்சு. மண்டே வந்து நைட்டு 11 மணிக்கோ 12 மணிக்கோ தான் சேஞ்ச் ஆச்சு. நைட் சேஞ்ச் ஆச்சு 11 மணிக்கோ 12 மணிக்கோ. பார்த்தீங்கன்னா 7 to 11 எப்போ வந்து போலவே வந்துடுச்சு திருப்பியும். எதுவும் மாறல. இதான் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே ஒரு இயர்னிங்ஸ் டேட் பார்த்தீங்கன்னா 8. கரெக்டாக 8 மணி நேரம் ஓட்டிக்கிறோம். 425. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா 400 ரூபா தான் வந்துக்கிறது. என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. இந்த வாரம் கொஞ்சம் கம்மியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் ஓட்டிக்கிறேன், அவ்வளோ ஓட்டவே இல்லை. பாருங்க, எனக்கு இன்சென்டிவ் காமிக்கிறேன். இன்சென்டிவ் தான் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு. என்னாச்சு பார்த்தீங்கன்னா காலைல பார்த்தீங்கன்னா ஒன்று தான் முடித்தேன். 100 ரூபாய் இன்சென்டிவ். இது காலைல ஃபஸ்ட்டு வந்து 100 ரூபாய் இன்சென்டிவ் ஒன்று முடிச்சேன்னா, இப்போ வந்து 2 முடிச்சேன் நைட்டு மட்டும்.
இது பார்த்தீங்கன்னா 125. ஆமாம், 125. இது பார்த்தீங்கன்னா இரநூறுபா முடிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா 5 ரூபா தான் தேவைப்படுச்சு. இதுக்கோசரம் நம்ம ஒரு ஆர்டர் எடுத்து, அது வேறு என்ன ஆர்ட்ரு பார்த்தீங்கன்னா 30 ரூபா ஆர்ட்ரு வேறு, ரொம்ப லாங்கில் போட்டாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தான் சரி, வேறு எதுவும் வழியே இல்லை, அது எடுத்தால் தான் இது பண்ணவே முடியும், ஏன்னா இன்ஸ்டன்ட் கம்ப்ளீட் பண்ண முடியும். ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் ஓட்டு கடைசியாக 125 ரூபாலாம் வேஸ்ட்டு. பெட்ரோலு, அப்புறம் பெட்ரோல் காசு கூட வராது. நம்ம இயரிங்ஸ் காசை போட்டு பெட்ரோல் போடுற மாதிரி கணக்கு வந்துடும். அதுதான் நான் ஒரு ஆர்டரு தானே, சரி போனால் போதும்னு சொல்லிட்டு எதுவும் போயிட்டு குத்துறோட. ஆனால் கொஞ்சம் லாங்கு தான் இந்த ஆர்டரு. 30 ரூபா ஆர்டர்னா தெரியும் உங்களுக்கு, எப்படி 8 கிலோமீட்டர் கிட்ட போடுவாங்க. போயிட்டு அது வீட்டை பக்கத்தில் இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த ஆர்டரு பார்த்தீங்கன்னா அது ஒரு முள்ளில் போட்டு வச்சுக்கிறாங்க. அது குத்திக்கிட்டு சுற்றிட்டு வரத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா 11:30 கிட்ட ஆயிடுச்சு. வீட்டுக்கு வரத்துக்கு கரெக்டாக வீட்டுக்கு டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45. அப்படியே சாப்பிட்டு வரத்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா தெரியும், இன்சென்டிவ் வந்து 200 ரூபா. இன்னும் கொஞ்சம் ஓட்டிருக்கலாம். சார்ஜர் பார்த்தீங்கன்னா சுத்தமாக இல்லை பாருங்கள். இப்போ தான் சார்ஜரே போட்டேன் நான். 28 தான் இருந்துச்சு. இந்த என்னன்னு தெரில ஃப்ரெண்ட்ஸ், சார்ஜ் வந்து ஃபோனில் சருன்னு இறங்குது. ஏன்னா அந்த மொபைல் வாங்கி 5 years ஆக போகுது, அதால் சார்ஜ் கொஞ்சம் சீக்கிரமாக இறங்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்னையோட இயரிங்ஸ் எல்லாமே காமிச்சிருப்பேன். இன்சென்டிவ் எல்லாமே காமிச்சிருப்பேன். இன்சென்டிவ் 250 ரூபா ஓட்டிருக்கலாம். பெட்ரோல் காசு தான் வந்திருக்கோம் 50 ரூபா சேர்ந்து. நீ 75 ரூபா கிட்ட ஓட்டணும். டைம் பார்த்தீங்கன்னா 11 நமக்கு ஆயிடுச்சு ஆர்டர் கொடுத்துட்டு வரத்துக்கு. இனிமேலாம் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆர்டர் ஓட்டுறது 75 ரூபா. பார்த்தா ரொம்ப லாங் தூக்கி போடுவாங்க. இன்னத்துக்கு போயிட்டு வரத்துக்கே ரொம்ப லேட் ஆகிடும். அதுக்கோசரம் தான் சரி போதும் சொல்லிட்டு விட்டேன். ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை பார்த்தீங்கன்னா இந்தமாரி மாற்றிடுவாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்சென்டிவ் பார்த்தீங்கன்னா 75, 100 அந்தமாரி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா எத்தவொடனே 100 ரூபா அந்தமாரி வந்துடுச்சு. ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் அந்தமாரி மாறும் பழகுது. இன்னைக்கோட ஏர்னிங்ஸ் உங்ககிட்ட காமிச்சிருப்பேன். டைம் பார்த்துக்குங்க. கரெக்டாக ஆர்டர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 ஆர்டரு நம்ம ஓட்டிக்கிறது. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 400 ரூபா தான் கரெக்டாக வந்திருக்கு 3 இன்சென்டிவ்க்கு. கடைசியாக நம்ம ஒரு ஆர்டரு 30 ஆர்டர் பார்த்துட்டுல, அதில் 25 ரூபா எக்ஸ்ட்ரா வந்துச்சு. அதான் உங்களை பார்த்தா புரிஞ்சிருக்கோம். நம்ம வீடியோ வேறு வியூஸே போக மாட்டேங்குது. கொஞ்சம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கொஞ்சம் ஷேர் பண்ணி விடுங்க, கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னா இதுவே கொஞ்சம் லென்த்தாக போன மாதிரி இருக்குது. ஓகே, பாய்.